மதரசாக்கள் மனிதர்களை பிரசவித்திருக்கிறது. மதரசாக்கள் மாண்புள்ளவர்களை வெளியில் அனுப்பி இருக்கிறது. மதரசாக்களின் மூலமாக கல்வி பயின்றவர்கள் எல்லாம் மனிதர்கள் மாணிக்கங்களாக, மனித ரத்தினங்களாக, மனிதத்தின் தங்கங்களாக ஜொலித்திருக்கிறார்கள். வரலாற்றிலே இதற்கு நிறைய நிகழ்வுகள் உண்டு. அன்புக்குரியவர்களே, நம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மஜூசிக்கு கடன் கொடுத்திருந்தார். ஒரு நெருப்பு வணங்கிக்கு கடன் கொடுத்திருந்தாங்க. அந்த பணத்தை வாங்குறதுக்காக வர்றாங்க. வந்துகிட்டு இருக்கையில இவர்களுடைய காலனியில அசுத்தம் பட்டிருக்குது. அந்த நெருப்பு வணங்கியுடைய இல்லத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறாங்க. அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக செருப்பை எடுத்து உதறையில அந்த அசுத்தம் அந்த நெருப்பு வணங்கியினுடைய மஜூசியினுடைய அந்த இல்லத்தின் கதவுல போய் பற்றது. அந்த இல்லத்தின் மீது அந்த நஜீஸ் பற்றது. இப்ப பாக்குறாங்க, இந்த நஜீஸ போய் நாம தொடச்சோன்னு சொன்னா அந்த செவுத்துல அந்த கதவுல இருக்கக்கூடிய சில துகள்களும் அதோட பிஞ்சு வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க. நஜீஸ் பற்றுச்சு, அந்த நஜீஸ துடைக்கணும், அந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும். நீக்கும் போது அந்த சுவற்றில் உள்ள அந்த ஒரு கரை சுண்ணாம்பு சேர்ந்து பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா அது குற்றமாகி விடுமே, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட புனிதர்கள் மதரசாவில் இருந்துதான் பிறந்தவர்கள். இப்படிப்பட்ட உத்தமர்களை மதரசா பிரசவித்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பெருமையாக கருதுவோம், அதை மகிழ்ச்சியாக கருதுவோம். எந்த அளவிற்கு ஹலாலை பேணி இருக்கிறார்கள், நுட்பத்தோடு சிந்தித்திருக்கிறார்கள். அசுத்தத்தை நீக்கும் போது செவத்தில் உள்ள சில துகள்கள் வந்துவிட்டால் அதற்கு நாம் எப்படி பதில் சொல்லுவதுன்னு யோசிக்கிறாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த மஜூசியினுடைய அடிமை வெளியே வருகிறார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்திருப்பதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு மஜூசி இடத்திலே சொல்வதாக உள்ளே போகிறார். அவர்களுடைய அந்த முதலாளிட்ட வந்து அந்த பேர் சொன்ன உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடனை கேட்கத்தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி வேகமா வெளியே வந்தவரு, நான் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் கடன் தாமதமானதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்க, இல்ல இல்ல நான் உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி செருப்புல இருந்த அசுத்தம் உங்க வீட்டில் பட்டு விட்டது, அதை துடைக்கணும், அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இவருடைய இந்த வார்த்தையை கேட்டு அந்த குடும்பமே இஸ்லாத்திற்கு வந்தது என்று வரலாற்றிலே பதிவு உண்டு. இஸ்லாத்தினுடைய மாண்பு, இஸ்லாமியர்களுடைய மாண்பிற்கான ஒரு அற்புத எடுத்துக்காட்டு. அன்புக்குரியவர்களே, இப்படி வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. எந்த அளவிற்கு பிறருடைய சொத்தில ஒரு சின்ன ஒரு இடையூறு, ஒரு கரை ஏற்படுவதை கூட விரும்பாத உத்தமர்கள் மதரசாவில் படித்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல.